கதைகளின் கவிஞன் இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு காட்டுக்குள்ள 2 நண்பர்கள் போய்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு நண்பனை வந்து ஒரு கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பு கொத்திருச்சு. அதை பார்த்த இன்னொரு நண்பனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த பாம்பை விரட்டி பிடிச்சு அந்த பாம்பை கொன்னுட்டான். கொன்னுட்டு தன்னோட தோல்ல பெருமையோட போட்டுட்டு, நண்பா இங்க பத்தியா, நான் உனக்கு கொத்தின பாம்பை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி கோவத்தோட சந்தோஷத்தோட காட்ட வாரான். கடைசியில பார்த்தா அந்த நண்பன் வாயில நுர தள்ளி செத்து கிடக்கான். இது வந்து என்னோட சொந்த கதை இல்லை, இது சுட்ட கதை. இந்த கதையோட சொந்தக்காரர் அவரை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கதையோட சொந்தக்காரர் பார்த்தீங்கன்னா ரெவரண்ட் ஃபாதர் சேவியர் ஆண்டனி எஸ்ஜே. குட்டி கதைகள் படைப்பாளர். தன்னோட நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. அதில் நாவல்ஸ் எழுதுறவங்க, கதைகள் எழுதுறவங்க, கருத்துக்கள் எழுதுறவங்க, 2 வரி கவிதைகள் எழுதுறவங்க, இப்படி நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கு. புதுவிதமான ஒரு ஜேர்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட்டி கதைகள். 37 புத்தகங்களுக்கு மேல இவர் எழுதியிருக்காரு. ஸோ லெட்ஸ் ஹேவ் ரெவரண்ட் ஃபாதர் சேவியர் ஆண்டனி எஸ்ஜே. வணக்கம் ஃபாதர். வணக்கம். This is Ain to welcome you. Thank you. Thanks for coming. Thank you very much. சொல்லுங்க ஃபாதர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. நிறைய குழந்தைகளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா உங்களோட எழுத்துக்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபாதர் சேவியர் ஆண்டனி ஒரு எழுத்தாளரா எல்லாருக்கும் தெரியும், பர்சனலா யாருக்குமே தெரியாது. எனக்கும் ரொம்ப ஈகரா இருக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்க. சொல்லுங்க, சின்ன வயசுல எப்படி இருந்தீங்க, என்ன படிச்சீங்க, உங்க சூழ்நிலைகள், உங்க அம்மா அப்பா எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்க ஆவல். பெரும்பாலும் என்னை பற்றி எல்லா புத்தகங்கள்லையும் கதை சொல்லியின் சவடால் அப்படிங்கிற பகுதியில் என்னை பற்றி நிறையாவே சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு சின்ன கிராமம், திண்டுக்கல் மாவட்டம் மிக்கேல் பாளையம் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் தான் நான் பிறந்தது. ஒரு விவசாய குடும்பம். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இந்த கதையாடல் துறையில் என்னை வளர்த்து கொண்டு வந்தது எங்கள் தோட்டத்துக்கு வேலை செஞ்ச நிறைய கூலி ஆட்கள் தான். நாங்களும் அவங்களோடு சேர்ந்து வேலை செய்வோம். வேலை செய்யும் பொழுது வேலையினுடைய களைப்பை போக்குவதற்கு நிறைய கதைகளை அப்பொழுது பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதெல்லாம் காதிலே விழுந்துக்கிட்டு இருந்தது. 8ஆம் வகுப்பு படிக்கும் வரை நான் கதைகளோடு வளர்ந்தேன். கதைகள் என்னை வளர்த்து கொண்டே வந்தன என்பதுதான் உண்மை. அந்த கதைகளை கேட்டு நான் மன வளர்ச்சியோடு வளர்ந்தேன் என்பதை இப்பொழுது திருப்பி பார்க்கின்ற பொழுது எனக்கு புரிகிறது. எனவே இளமை பருவத்திலே ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன் தான். அந்த குடும்பத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன், கதை கேட்கும் வாய்ப்பை. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். அந்த உங்களுக்குன்னு ஒரு கதை தளம், ஒரு ஸ்டைல், அந்த ஃபோக்லோர் அப்படின்னு ஒரு ஸ்டைல் எடுத்திருக்கீங்க. 8 லைன்னா 8 லைனுக்குள்ளார என் கதை இருக்கும். அந்த 8 லைனுக்குள்ளார இனிஷியேஷனும் இருக்கும், கிளைமேக்ஸும் இருக்கும். நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன், நச்சுன்னு சொல்லுவேன். அந்த அந்த இனிஷியேஷன் எப்படி ஃபாதர் வந்துச்சு? அந்த குட்டி கதைன்னு சொல்லி எப்படி செலக்ட் பண்ணீங்க? அந்த லைனை எப்படி செலக்ட்? குட்டி கதை உலகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபோக்கஸ் ஆஃப் ரிசர்ச், முனைவர் பட்ட ஆய்வு வந்து நாட்டுப்புற கலை இலக்கியங்கள். நாட்டுப்புற கலை இலக்கியங்கள் வழியாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி வெகு எளிதாக, துரிதமாக, வெற்றிகரமாக சென்று சேரும் என்பதுதான் அந்த முனைவர் பட்டத்தினுடைய முடிவு, நிறைவு. அந்த முனைவர் பட்டத்தை நான் 4 வருடங்கள் மேற்கொண்ட பொழுது நிறைய நாட்டுப்புற கதைகளை வாசித்தேன். கதை உலகத்தில் அப்போ தான் நான் உள்ளே போகிறேன். நிறைய நாட்டுப்புற கதைகள், ஏறக்குறைய ஒரு 15,000 கதைகளுக்கு மேலே நாட்டுப்புற கதைகளை வாசித்து கொண்டிருந்தேன். அந்த கதைகளை வாசித்து கொண்டிருந்த பொழுதே காசி ஆனந்தனின் கதைகள் என்ற ஒரு குட்டி புத்தகம் கையிலே கிடைத்தது. அந்த காசி ஆனந்தன் கதைகளிலே நான் சொக்கி போனேன் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த காசி ஆனந்தன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 6 வரி 7 வரி 8 வரி ஸ்டைல், அதை கதையை ஒரு கதையாக சொல்லாமல் ஒரு விவரணையாக சொல்லிவிட்டு கடைசியிலே புண்பட்டவன் பண்பட்டவன், விழுவதெல்லாம் எழுவதற்கே, இப்படி பிரமாதமாக அவர் ஒரு கதையை முடித்து வைப்பார். நாட்டுப்புற கதைகளும் நன்றாக போய்கொண்டிருக்கிற அந்த கதை ஒரு பெரிய சுவாரஸ்யத்தோடு உச்சக்கட்டத்திற்கு போய் படார் என்று முடியும். ஒரு சூப்பர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முடியும். அப்படி படார் என்று முடியக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த கதையினுடைய போக்குகளையும் காசி ஆனந்தனுடைய அந்த சிந்தனை போக்கையும் ஒன்றாய் கலந்து இந்த குட்டிக்கதை வடிவத்துக்குள்ளே
பொருத்தி பார்த்தேன். அது சிறார்களிடம் நிறையவே இந்த கதைகளை சொன்னேன். நிறைய சிறார் பணிகளை செய்து கொண்டிருந்த பொழுது நிறைய சிறார்களுக்கு கதையை சொல்லுகிற பொழுது, அப்பொழுது இந்த வடிவத்தை சொன்ன பொழுது சிறார்களுக்கு பிடித்திருந்தது. அதனால் அந்த குட்டிக்கதை வடிவம் இப்படி தான் ஏற்கனவே இருந்த அந்த குட்டிக்கதை வடிவம், நான் இந்த ரெண்டையும் நாட்டுப்புற கதை வடிவத்தையும் காசி ஆனந்தனுடைய அந்த வடிவத்தையும் இணைத்து சொல்லுகிற பொழுது கதையே ஒரு நச்சுன்னு முடியும், சிந்தனை வரை அதை ஒட்டி முடியும். இதுதான் ஒரு உலகம். அதனால் இதுவரை நானாக புனைந்து கதையை சொல்லி இருக்கிறேன் என்றால் அது ஃபேமஸாக சொல்ல முடியாது. நானாக புனைந்து உருவாக்கி சொல்லப்பட்ட கதைகள் இருக்கின்றன. ஒரு 250க்கு மேலே புத்தகங்களிலே இருக்கும். ஆனால் அதை பிரமாதம் என்று சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய பாணி ஏற்கனவே கதையாடல்கள் வழியாக பரப்பக்கூடிய பரவி கிடக்கின்ற அந்த கதைகளை எல்லாம் எடுத்து அதை என்னுடைய பாணியிலே, நான் சொன்ன இந்த முன்னையில் சொன்ன அந்த பாணியிலே தொகுத்து சொல்வதால் நிறைய கதைகள் எனக்கு கிடைத்திருக்கின்றன. நான் ஒரு கதை சொல்லிதான் கதை உருவாக்கி அல்ல, ஆனால் சிந்தனை உருவாக்கி ஒரு கதையை முடித்தவுடனே தற்கால அரசியல், பொருளாதார, சமூக சிந்தனையை தெள்ளத் தெளிவாக இந்த சிறார்களுக்கு, இளையோர்களுக்கு, படித்தவர்களுக்கு சொல்லுவதிலே ஒரு சின்ன வித்தியாசப்படுத்தி இருக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி கண்டது, கேட்டது, பார்த்தது, யோசித்தது, வாசித்ததைத்தான் சுருக்கி தருகிறேன். அதை காசு கொடுத்து வாங்குகிறார்கள். எனவே நான் ஒரு எழுத்தாளனாக நிற்கின்றேன். சூப்பர் ஃபாதர், ரொம்ப அருமையா இருந்தது ஃபாதர். இப்போ ஆடியன்ஸ் நிறைய பேர் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு விரும்புறாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ அக்செப்ட் பண்ண வேண்டிய நேரம். ஆடியன்ஸ், நான் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அந்த செக்மெண்ட்ல எப்போ 8 கேள்விகள் கேட்கறது உண்டு. இந்த தடவை நான் 3 கொஸ்டின்ஸ் நான் உங்கள்கிட்ட ஆஃபர் பண்றேன். 233-233ங்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. அந்த கேள்விகளை நான் வந்து ஃபாதர்கிட்ட கேட்பேன். ஓகே ஃபாதர், எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மதகுருவா இருக்கிறவங்க வந்து பொது வாழ்க்கையை பத்தி, அரசியல் பத்தி, பெண்மையை பத்தி, எல்லாத்த பத்தி பேசுறது வந்து ரொம்ப ரேர் தான். எனக்கு தெரிஞ்சு ரேர் தான். ஏன்னா வந்து ஒரு பாதிரியாரா இருந்தாங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை வந்து பிரஸ்தாபப்படுத்துவாங்க. அதுக்கு ரிலேட்டடான சிந்தனைகளை தான் அவங்க வெளியே சொல்லுவாங்க. ஆனா உங்க புக்ல பாத்தீங்கன்னா மதம், அரசியல் எந்த ஒரு கட்டுக்கோப்புமே இல்லை. அதுக்கான காரணம் என்ன? ரொம்ப ஃப்ரீயா இருக்கு புக்கை பாத்தீங்கன்னா, எல்லாமே ஃப்ரீ, எல்லா டாபிக்குமே இருக்கும், எடுத்தீங்கன்னா எல்லா டாபிக்குமே இருக்கும். அதுக்கான காரணம் என்ன ஃபாதர்? உங்க கேள்வி வந்து ஒரு மதத்தை சார்ந்தவன், ஒரு மதத்திலே ஒரு குருவானவர், இயேசு சபை துறவி என்ற முறையிலே மத கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த சூழலிலே நீங்கள் எப்படி அதையும் கடந்து உங்கள் புத்தகங்களில் பேசுகிறீர்கள் என்பது நல்ல கேள்வி. நான் அடிப்படையில் மனிதன், அடிப்படையில் மனிதத்தை அன்பு செய்பவன். எல்லா மதங்களும் மனிதத்தை தான் மையப்படுத்துகிறது. பெரியாரும் ஒரு அழகான ஒரு சமூக மதம்தான், மனிதத்தை மையப்படுத்திய மதம்தான். இயேசுவினுடைய கிறிஸ்தவ மதமும் மனிதம்தான் மையப்படுத்தியது. எனவே இந்த கதையாடல்களிலே மனிதம் பேசப்படுகிறது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கின்ற போர்தான் குட்டி குட்டி கதைகளாக வெளியே வருகின்றன. அடித்தள மக்களுடைய பதிவுகள் தான் நாட்டுப்புற கதைகள். அந்த வகையிலே இந்த குட்டி குட்டி கதையாடல்கள் வழியாக அந்த இயேசு சொன்ன மனிதத்தை மையப்படுத்திய அந்த மதிப்பீடுகளையும், பகவத்கீதையில் வருகின்ற அந்த கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த மதிப்பீடுகளையும், இந்த இஸ்லாம் மதத்திலே வருகின்ற நபிகள் நாயகத்தினுடைய போதனா முறைகளுடைய மையம், ஜெயினிசம், புத்திசம் எல்லாம் சொல்லுகிற அந்த மதிப்பீடுகள் உள்ளே கிடக்கின்றன. அதை கதை வடிவிலே, கதையாடல்கள் வடிவிலே, நிகழ்வாடல்கள் வழியாக அதை வெளியே சொல்லுகின்ற பொழுது ஒரு துறவி என்ற முறையிலே மன திருப்தி இருக்கிறது. எனவே நான் ஒரு துறவிதான், கதைகளை துறந்தவன் அல்ல, கதைகளுக்குள் எல்லாவற்றையும் துறந்தவன். பதில் ரொம்ப நிறைவா இருந்தது ஃபாதர். பொதுவாக கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க எப்பவுமே வந்து அறிவுலையும் சரி, அனுபவத்திலையும் சரி ரொம்ப ஒரு லெவல்ல இருப்பாங்க. அதனால வந்து அவங்கள என்டர்டெயின் பண்றதுக்கோ, அவங்க ஜாலியா பேசுறதுக்கோ டைம் இருக்காது.
ஸோ எங்களோட இன்டர்வியூவில் வந்து நாங்கள் ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம், ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம். அதில் வந்து விளையாட்டாக ஒரு சில கேள்விகள் கேட்போம். இப்போ கூட 3 காலர்ஸ் வந்து நமக்கு உங்கள்கிட்ட கேட்க சொல்லி 3 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. நான் அதையும் சேர்த்து நான் உங்கள்கிட்ட கேட்பேன். சின்ன வயதில் நண்பர்கள் வைத்த பட்ட பெயர்? சின்ன வயதில் ஓட்ட டவுசர். அடுத்த கேள்வி, மறக்க முடியாத அடி இல்ல பனிஷ்மெண்ட்? மறக்க முடியாத அடி, செம்ம அடி, மறக்கவே முடியாது அப்படின்னு. மறக்க முடியாத அடி, கேளம்பாக்கம், சென்னை கேளம்பாக்கம் பகுதியில் ஒரு சிறுவன் நிறைய கதைகள் சொன்னான். கதைகளை சொல்லிக்கொண்டே இருந்தான். நேரம் ஆயிடுச்சு, 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. உடனே அவனை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் பேசி கொண்டிருந்து விட்டேன். அந்த பையனை பற்றி யார் எங்கேருந்து வந்தானே தெரியாது. திடீர்னு அவனை 6 மணிலேருந்து தேட ஆரம்பித்து 1 மணி நேரம் தேடி அவனை கடைசியில் என்னோட வந்து அவங்க கதை சொல்லி இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு அடி விழுந்தது, எனக்கு அடி விழுந்துச்சு. இந்த ஊர்ல பல பேர்ல இல்லாத கெட்ட பழக்கம் எனக்கு ஒன்று இருக்கு அப்படின்னா எந்த கெட்ட பழக்கம் சொல்வீங்க ஃபாதர்? கெட்ட பழக்கம் என்ன? கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்ல பழக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கெட்ட பழக்கம் என்று சொல்லுவது எதை நான் செய்யக்கூடாதோ அதை செய்ய வேண்டும் என்று நினைப்பது. அது நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. மிகவும் பிடித்த எதிரி? நிறைய பேர் நான் தான் என்று அப்படி சொல்லுவார்கள். எனக்கு மிகவும் பிடித்தமான எதிரி நேரம். நேரம் இல்லாமை, பலவிதமான அடுக்கடுக்கான மற்ற வேலைகள் வந்து என்னுடைய எழுத்து உலகத்தை கெடுக்கின்ற அந்த நேரம், அட்டென்ஷன். தாங்கள் ஒரு பெண்ணாக இருந்தா நீங்க யாரை போல வாழணும்னு ஆசைப்பட்டுருவீங்க? ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால்? பெண்ணாக பிறந்திருந்தால் ஒரு பெண்ணாக நான் வாழ ஆசைப்படுவேன். எந்த ஒரு பெண்ணை போல அல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெண்மையை முழுமையாக வாழ்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் நிச்சயமாக முழுமையான பெண்ணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவேன். இவர் போல அவர் போல என்றெல்லாம் யோசிக்க தெரியவில்லை. நான் போல வாழ்வேன். ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். இன்னும் நம்மளோட ஆடியன்ஸ் 3 பேர் வந்து நம்ம உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க. தியானேஷ்னு ஒரு உங்களோட ரசிகர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. கல்லூரி காலத்தில் சண்டை போட்டதுண்டா? பயங்கரமா சண்டை போட்டிருக்கீங்களா? அடிதடி சண்டை? திருச்சி தூய வளனார் கல்லூரியில் தான் படித்தேன், ஃபிசிக்ஸு. யார்ட்டையும் சண்டை போடல. அரவிந்த் வந்து அண்ணா சாலையிலேருந்து உங்களோட ரசிகர் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களோட இளம் பருவத்தில் சைட் அடித்திருக்கிறீர்களா அப்படின்னு வந்து. என்எஸ்பி ரோடு எதுக்கு இருக்குது? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரோடு. வெறியா அலைஞ்சது மாதிரி தெரியல, அப்பக்கப்ப அலைஞ்சிருக்கிறேன். கேட்கக்கூடாத கேள்விதான் ஃபாதர். நல்லது, வெரி குட். ஓகே ஃபாதர். லூட் ஸ்டேரின்னு அடுத்து உங்களோட ரீடர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சிறுகதைகளே எழுதிட்டு இருக்கீங்களே, இப்போ வந்து ஒரு திரைக்கதை எழுத சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா திரைக்கதை எழுதுறவங்க ஹெல்ப் கேட்டாங்கன்னா செய்வீங்களா? எழுத சான்ஸ் கிடைச்சா எழுதுவீங்களா அப்படின்னு? நான் ஒரு குட்டி கதையாடல் செய்பவன். கதை சொல்லிதான், சின்ன சின்ன கதைகளாக கண்டதை, கேட்டதை, வாசித்ததை, யோசித்ததை, சிந்தித்ததை, புதிதாக உணர்ந்ததை குட்டி குட்டி கதையாக சொல்லி வருபவன். திரைப்படங்களுக்கு எழுதுகிற அளவு, சொல்லுகிற அளவுக்கு நிலைமை உயர்ந்தால், எனது நிலைமையை நானே உயர்த்தி கொண்டால், அந்த காலகட்டத்தில் அதை பற்றி நாம் யோசிக்கலாம். அந்த நிலைமைக்கு வருவதற்கு காலமும் நேரமும் சூழலும், டைம் அண்ட் ஸ்பேஸ் வரலாம், வராமலும் போகலாம். நான் தயார்தான். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. 8 கேள்விகள் வந்து ரொம்ப நிறைவா பதில் சொன்னீங்க ஃபாதர். நம்மளோட நேயர்களும் வந்து ரொம்ப ஆக்டிவா நீங்க 3 பேரும் கேட்ட கேள்வியை வந்து நான் ஃபாதர்கிட்ட கேட்டேன்.
உங்களை ரெப்ரசென்ட் பண்ணி நான் கரெக்டா கேட்டேன்னு நினைக்கிறேன். ஃபாதர் உங்களுக்கான பதில சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். அடுத்த இறுதியா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஒரு எழுத்தாளன் எப்படி இருக்கணும்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க நினைக்கிறீங்க? ஒரு எழுத்தாளனா இப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஒரு எழுத்தாளன் அவன் புக்கு போட்டுட்டாங்க அப்படின்னாலே, புக் எழுதியிருக்காங்க, புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கனாலே அவங்க வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு ஆளு. அப்புறம் வந்து நல்ல மதிப்பீடுகள் உள்ள ஆளு, சமுதாயத்துக்கு கருத்து சொல்ற ஆளு அப்படின்ற ஒரு ஃப்ரேம் வந்துருச்சு. நீங்க வந்து ஸ்பெஷலா இவங்க எழுத்தாளருக்கு இதுவும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எந்த விஷயத்த சொல்வீங்க? ஒரு எழுத்தாளன் ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். அவன் மனதை அவன் எப்பொழுதுமே தூய்மை உள்ளவனாக வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த எழுத்தானை எப்பொழுதுமே வாசித்து கொண்டு இருக்க வேண்டும். புத்தகங்களை மட்டுமல்ல, மக்களையும் மனிதர்களையும் சூழலையும் இயற்கையையும் சுற்றியுள்ள எல்லாவற்றையும் ஆத்மார்த்த விதத்திலே வாசித்து கொண்டே இருக்க வேண்டும், சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக வெறி எடுத்து போய் அலைய தேவையில்லை. ஒரு எழுத்தாளன் யதார்த்தமானவன், யதார்த்தமாக சிந்திக்க வேண்டியவன். நல்ல ஒரு எழுத்தாளன் அடித்தள மக்கள் சார்பெடுத்து மதிப்பீடுகளை முன்வைப்பான். தேங்க்யூ ஃபாதர். அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு சிலருக்கு படிக்கிற ஹேபிட்டே இல்லை, புக் ரீட் பண்ற ஹேபிட்டே இல்லை. சிலபஸ் வந்து கடமைக்காக படிப்பாங்க, ஆனா வந்து எக்ஸ்ட்ரா புக் ரீட் பண்ற ஹேபிட் இல்லை. ஏன் இப்போ இல்லை? அதை வளர்த்துக்க என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுக்க முடியுமா ஃபாதர்? பொதுவாக இளைஞர்கள்ட்ட வந்து வாசிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய வாசிக்கிறாங்க. என்ன எல்லாம் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீனில் வாசிக்கிட்டு இருக்கிறாங்க. எது இல்லைன்னா இந்த ஃபோக்கஸ்டு ரீடிங்கிறது. ஒரு தன்முனைப்பான ஒரு விஷயத்தை எடுத்து மணிக்கணக்கில் அதில் உட்காந்து அந்த உலகத்துக்குள்ளே போய் வாசித்து ஒரு விஷயத்தை புதாகரமாக வெளியே கொண்டு வந்து புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற உலகத்துக்குள்ளே இந்த இளைஞர்கள் நுழைவதற்கு சிரமப்படுகிறார்கள். மற்றபடி வாசிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் யாரோ அனுப்புவதை வாசிப்பதை விட அதுக்கெல்லாம் தூர ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் யாரோ அனுப்புகிற செய்தியை வாசிப்பேன். மற்ற நேரங்களிலே எனக்கென்று இருக்கின்ற உலகத்தை தேர்ந்து கொண்டு அந்த உலகத்திலே ஃபோக்கஸ்டு ரீடிங் என்று சொல்லக்கூடிய அந்த உலகத்துக்குள்ளே போய் அது உள்ளே இறங்கி மணிக்கணக்காக வாசித்து அந்த வாசிப்பு அறிவை பெறுவது, அந்த வாசிப்பு ஞானத்தை பெறுவது என்பதுதான் இன்றைய இளைஞர்களுடைய தேவை என்று கருதுகிறேன். ஆனால் மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்கிறது, மணிக்கணக்கில் வேலை செய்கிறதுங்கிறது மிகவும் முடியாத காரியமாக இந்த இளையோருக்கு படுகிறது. ஆனால் அதிலும் ஒரு சில பேர் கடந்து வெளியே வந்து சாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ரொம்ப நன்றி ஃபாதர். இவ்வளோ நேரம் எங்க கூட ரொம்ப அழகா டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. நாங்கள் வந்து கேட்குற எல்லா விதமான கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. அதுக்காக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. இந்த நிகழ்ச்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு 2 வார்த்தை? தூய வளனார் கல்லூரியினுடைய விஸ்காம் மாணவர்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எதையோ சப்மிட் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் சின்சியராக எடுத்து எல்லா விதமான கருவிகளையும் பயன்படுத்தி நீங்கள் இந்த ஒரு முயற்சியை எடுத்திருப்பது மிகவும் பாராட்டுதலுக்கு உரிய விஷயம். இது இன்னும் ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம். உங்களை விட எங்களுக்கு நல்ல பர்சனாலிட்டி தெரியல ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். உங்களோட டைம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. வியூவர்ஸ், டைம் வந்து ரொம்ப நல்ல விதமாக செலவு பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃபாதர் வந்து ஃபாதரோட சீரீஸில் ரொம்ப நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி கதைகள், அப்புறம் வந்து அன்னை தெரசா நிகழ்வுகள் நான் சொல்வேன் எனக்கு பர்சனலாக. இப்போ உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் எதுவும் தேவைன்னா, இல்லை புக்ஸோட சீரீஸ் பற்றி புக்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஸ்க்ரீனில் கீழே தெரியுற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். வீல் செட் யூ த புக். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் ப்ரோக்ராம் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.